ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு 14 டிப்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இதை சின்ன சின்ன ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணாலும் இதை பற்றி டீட்டெயில் வீடியோவாக இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இது மக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணாடியெல்லாம் ஒட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜன்னலில் அப்படி இல்லைனா எங்கேயாச்சும் கேப் விட்டுச்சுன்னா இதை போட்டு ஒட்டினா எல்லா பக்கம் ஃபில் ஆகிடும். ரெண்டாவது, நம்ம தினமும் கட்டுற வாட்சை எப்போவுமே பளிச்சுன்னு வச்சுக்கணும். க்ளீன் பண்ணுறப்போ மறக்காமல் டயல் மேலே ஏதாச்சும் சுற்றிக்கணும். நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு செலோ டேப் போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் தண்ணி எல்லாம் போகாமல் பவுடர்லாம் போகாமல் சேஃபாக இருக்கும். நம்ம தண்ணி போட்டு கழுவ போகிறதில்ல, ஆனாலும் சேஃப்டி முக்கியம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் திருநீரோட கொஞ்சோண்டு கோல்கேட் பொடி போட்டு நல்லா தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். லைட்டாக தண்ணி வச்சு ஒரு துணியில் தொடச்சாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம தேய்க்கவே அதோட டஸ்ட்டெல்லாம் போயிடும். நம்ம டிஷ்யூ பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இது சில்வர் வாட்ச்சு, பிராஸ் வாட்ச்சு, கோல்டன் வாட்ச்சுன்னு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். டயலுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, சேஃப்டி முக்கியம். மூணாவது, கோல்டெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பூந்தி கொட்டை யூஸ் பண்ணுங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அந்த கொட்டையை எடுத்து சூடெல்லாம் வைக்கக்கூடாது, சின்ன வயசு மெமரிஸு. இதை ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூளோட அந்த சோப் நட்ஸை ஊற வச்சு கோல்டை வாஷ் பண்ணால் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் பளிச்சுன்னு ஆகிடும். வீட்லேயே நம்ம மெருகேற்றிக்கலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட் கூட. முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சி வச்சா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம கேஸ் பர்னர் எப்போவுமே அழுக்காதாங்க இருக்கும். இதுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சுடு தண்ணியில் நம்ம கொஞ்சோண்டு ஈனோ சால்ட் போடணும். ஈனோ சால்ட் கூடவே இன்னொரு பொருளும் ஆட் பண்ணணும். ஈனோ சால்ட் எல்லா பக்கமும் படுற மாதிரியே போடணும். அது ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனால் மட்டும்தான் பர்னர் க்ளீன் ஆகும். ஏன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம பால் பொங்குறது ஏதாச்சும் ஒன்று அடைச்சிட்டு தான் இருக்கும். கூடவே கோல்கேட் பல்பொடி மட்டும் போட்டுட்டு ஒரு 1 hour மட்டும் ஊற வச்சா நமக்கு தேய்க்கிறதுக்கு கஷ்டமே இருக்காதுங்க. இது எல்லா பக்கமும் தண்ணி எல்லாமே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நல்லா ஊறும். ஒரு பக்கம் மேலே தண்ணி இருக்கும், ஒரு பக்கம் அடியில் தண்ணி இருக்கும். அப்படி இருந்தால் அது ஊறாது. போட்டு மூடி வச்சு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஊறி இருக்கும். நமக்கு தேய்க்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். வேணும்னா எச்சா கொஞ்சம் கோல்கேட் பொடி இல்லைனா கோல்கேட் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா போட்டு தேய்க்கும் போதே அதோட அழுக்கெல்லாம் போயிடும். நம்ம பர்னரை வாஷ் பண்ணி பளிச்சுன்னு பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ண அது மறுபடியும் அதோட நிறத்துக்கே போயிடும். இது சும்மா நம்ம நல்லா வாஷ் மட்டும் பண்ணுறோம், டீப் கிளீனு. இதுக்குள்ளே கடைசியாக பின்னூசி எல்லாம் விட்டு பார்த்தோன்னா நம்ம அந்த பால் பொங்குனது எல்லாமே வந்துடும். கடைசியாக நம்ம வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி தொடச்சி எடுத்து மாட்டினா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதோட பிரைட்னஸ் கண்டிப்பாக 2 to 3 days தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது பழைய நிலைக்கே போயிடும். இது டீப் கிளீன் மட்டும்தான். இப்போ எடுத்து எல்லாமே அதோட இடத்துல வச்சிடலாம். அடுத்து மிளகா வறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வேற கொஞ்சம் காற்று காலமாக இருக்குது. மிளகா போட்டால் எல்லாமே பறந்து போயிடும். அதுவும் இல்லாமல் டஸ்ட் வரும். நம்ம வறுக்கும் போதே நமக்கு காந்தல் மூக்கில் ஏறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வறுக்கும் போது அது நல்லா மொறுன்னு ஆகும். டீ வடிகட்டியை ரொம்ப டீப் கிளீன்லாம் பண்ண முடியாது. இப்படி பண்ணால் அது டீப் கிளீனாகவும் ஆகிடும். நமக்கு வேலையும் சுலபமாக போயிடும். கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா அந்த முக்கி சைடெல்லாம் படுற மாதிரி விட்டு எடுத்தா அழுக்கெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு வந்துடும். வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு சிம்பிள் டிப் தான், ஆனால் பண்ணால் நமக்கு வேலை சுலபமாக போயிடும். தண்ணியோட கலர் எல்லாம் போயிடும். அழுக்கெல்லாம் தனித்தனியாக நிற்கும். இப்போ இது ஒரு ப்ரஷ் மட்டும் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டா போதும். அது நல்லா அழுக்கெல்லாம் போய் கிருமி எல்லாம் போய் நல்லா பிரைட் ஆகிடும். இது நம்ம ஏதோ வேலை செய்யும்போது சுடு தண்ணி மிச்சமானாலும் இந்த மாதிரி வேலை சுலபமாக பண்ணிக்கலாம். அடுத்தது, காய்கறி சேவ் பண்ணுற வேலையோ ஒரு பெரிய வேலை தான். மஸ்லின் கிளாத் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா நல்ல காட்டன் துணியாக எடுத்து நம்ம எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறோமோ, பிபிஏ ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் நல்லது. அதுக்கு மேலே வச்சு மூடி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பொட்டலமாக கட்டி கூட நம்ம ஒரு நல்ல காட்டன் கிளாத் பேக்கில் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் ஆர்கனைசர் வச்சிருந்தனால அதுக்கு மேலே ஒரு துணி போட்டிருக்கேன். தண்ணி எல்லாம் அதில் கலெக்ட் ஆகிடும். காய்கறி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். காய்கறியை அப்பப்போ வாங்குறது தான் நல்லது. இது வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப். வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்படுறது கல்லுப்பும் கொஞ்சம் சிட்ரிக் ஆசிடும் மிக்ஸ் பண்ணால் அந்த சிட்ரிக் ஆசிட் இது கெடாமல் பார்த்துக்கும், ஸ்மெல்லும் நல்லா கொடுக்கும். இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் தண்ணியெல்லாம் விடாது. உப்பு நல்லா காஞ்ச உப்பாக இருக்கணும். இது கூடவே கொஞ்சோண்டு கம்ஃபர்ட் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ரொம்ப காட்டாக ஊற்றுனா ஸ்மெல்லு ரொம்ப நல்லா காட்டாக வரும். இப்போ பாத்ரூமு அந்த மாதிரி இடத்துல வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கணும். அப்போ தான் அதோட ஸ்மெல் எல்லாமே ஈவனாக படும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பா, வேஸ்டான டப்பா இல்லை டிஃபன் வாங்குற டப்பா எதாவது இருக்கும், அதில் நல்லா ஹோல் போட்டுக்கணும். அப்போ தான் அதில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம எல்லா டப்பாலையும் போட்டு வச்சுக்கலாம். நான் மெயினாக பாத்ரூமில் வைக்கிறதுக்கு ஒரு 2-3 கிராம்பும் சேர்த்து வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் கம்ஃபர்ட் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்கேன். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். வார்ட்ரோப்பில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் ஸ்மெல்லு குப்புன்னு இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸில் நமக்கு ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அது நமக்கும் நல்லது கிடையாது. இப்போ வார்ட்ரோப்ல இந்த மாதிரி வைக்கும்போது காக்ரோச் தொல்லையெல்லாம் இருக்காது. செப்பல் ஸ்டாண்டில் வைக்கும் போதும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஏன்னா அந்த ஷூவோட ஸ்மெல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். நான் மெயினாக இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணுறதே இந்த 3 இடத்துல வைக்கிறதுக்காக மட்டும்தான். இதில் கிராம்பு வைக்கும்போது அதோட அந்த மாய்ஸ்சர் நமக்கு ரொம்ப நாள்
நீடிச்சு நிற்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் பாருங்கள் ஒரு இடத்துல டாய்லெட்டில் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து வார்ட்ரோபில் வைக்கிறேன். அதிக ஸ்மெல் இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது, சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அதை மட்டும் கம்மியாக வச்சுருக்கேன். ஷூவில் வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் காட்டாக வைங்க, ஏன்னா அங்கே தான் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். கொசு தொல்லை வேறு அதிகமாக இருக்கும். இது வைக்கும்போது அசிங்கமான ஸ்மெல் இருந்தால் மட்டும்தான் கொசு அதிகமாக வரும், இப்படி வச்சா வராது. பூந்தி கொட்டை வந்து அழுக்கு போகிறக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் துணி துவைக்கும் போது இந்த மாதிரி கொட்டை எடுத்துட்டு அது ஒரு சாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக முடி போட்டு மிஷின்குள்ளே போட்டுருவேன். ஏன் முடி போடுறேன்னா அதோட துகள்கள் எல்லாம் மிஷின்குள்ளே போயிடுச்சுன்னா மிஷின் ஒர்க் ஆகாது. அதனால தான் இதை டைட்டாக முடி போட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால 3 தடவை வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் துணி துவைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடும் ஆட் பண்ணாலும் இதையும் சேர்த்து போட்டுருவேன். ஆனால் நான் இதை நினச்சி போடுவேன். நினச்சி போடும்போது இனியும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு என்ன மோடு வேணுமோ அதை போட்டால் இனியும் எக்ஸ்ட்ரா நுர கொடுக்கும், துணியை நல்லா பளிச்சுனாக்கும், எந்த டர்ட் ஸ்மெல்லுமே இருக்காது. நமக்கு வந்து நேச்சுரல் கிளென்சராக யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் துணியை வந்து பளிச்சுன்னு பண்ணிடும், எந்த கஷ்டமுமே இல்லாமல். ரொம்ப லிக்விடே போட்டாலும் அது வந்து ஒர்க்கே ஆகிறதுல எனக்கு பிடிக்கிறதே இல்லை. இப்படி பண்ணும்போது துணி நல்லா ஃப்ரேக்ரன்ஸாகவும் இருக்குது, நல்லா அழுக்கும் போகுது, நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து 3 டைம் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஒரு கால்வாசி மட்டும் வீணாக போயிருக்கும், பாக்கி எல்லாம் அப்படியே நல்லாயிருக்கும். இதை காய வைக்கணும்னு கூட இல்லை, அப்படியே ஓப்பன் பிளேஸில் அப்படியே வச்சா கூட அதுவே காஞ்சிரும், ஏன்னா சாக்ஸில் கூட ஹோல் இருக்கும். இது வந்து 3 தடவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கணும். எப்போவுமே மோதிரம் வாங்கும்போது கொஞ்சம் லூஸ் டைட் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து மேலே இருக்கிற முடி வேறு சைஸில் இருக்கும், கீழே இருக்கிற இடம் வந்து வேறு மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் பெரிய செலவு கூட இல்லை. நான் இந்த 10 ரூபா பேண்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆன்லைனில் நிறையா டிரான்ஸ்பரண்ட் டேப்ஸும் யூஸாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் டேப் போடும்போது அது கோல்டன் கலர்லேயே மாறிடும். இது வெள்ளிக்கு சில்வருக்குன்னு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், நல்லா ஃபிக்ஸாக இருக்கும். அப்படியே அந்த வயர் டியூப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபோனுக்கு ஒரு வயர் மாதிரி இருக்கும், அதே மெத்தட் தான். அதை நம்ம கையில் போடும்போது எங்கேயும் சுத்தாமல் ஒரே இடத்துல இருக்கும். அதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்கறக்கு. நூல் சுத்த வேண்டியதில்லை, நூல் சுத்தினா அடிக்கடி அந்த நூல் நமுத்து போயிடும். அந்த மெத்தட் நல்லதும் இல்லை. இப்பெல்லாம் கருவேப்பிலையை பாதுகாக்கிறதா ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. கருவேப்பிலையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் கருவேப்பிலையை போட்டு வச்சா நம்ம ரூம் ஃப்ரெஷ்னராகவும் இருக்கும், நம்ம அடிக்கடி சமைக்கிறதுக்கு கை பக்கத்துலேயே நமக்கு ஈஸியாக எசவாக இருக்கும். அது வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் இது வந்து வேஸ்டே ஆகாது. இந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது நம்ம ரூம்குள்ளே வரும்போதே கிச்சனில் கருவேப்பிலை சும்மா கும்னு ஸ்மெல்லாக இருக்கும். கொத்தமல்லியை கூட வச்சுக்கலாம், வேற மட்டும் வாஷ் பண்ணி இதே மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா அது 3 to 4 நாள் இருக்கும். இப்போ கொத்தமல்லி விலை அதிகமாக இருக்கிறனால கடையிலேருந்து வாங்கும்போதே வாடினதாக தான் கொடுக்குறாங்க. ஆனாலுமே தண்ணியில் போட்டு வச்சா இது 3 to 4 days அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து வாஷ் பண்ணால் அது பாட்டுக்கு இருக்கும். நான் பாட்டுக்கு ஜன்னல் பக்கம் காத்தாட அப்படியே வச்சுருக்கேன். ஒரு வாரம் ஆனாலும் கருவேப்பிலை வேஸ்ட் ஆகாது, 3 to 4 நாள் கொத்தமல்லியும் வேஸ்ட் ஆகாது, பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு கிச்சனில் கூட சூப்பரான ஸ்மெல்லாக வரும். அடுத்த டிப் என்னென்னா, கோல்கேட் பவுடர் மட்டும் போதும் வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்ணுறக்கு. கொஞ்சோண்டு நம்ம கையில் கொட்டிட்டு நம்ம வெள்ளி மோதிரம் இல்லை வெள்ளி கொலுசு எந்த வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் இதை போட்டு தேய்க்கும் போது அதோட கருப்பெல்லாம் வந்து தெரியுது பாருங்கள். நம்ம தேய்க்கும் போதே எல்லாமே தெரியும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு கடைசியில் வாஷ் பண்ணால் போதும். வீட்லேயே நம்ம வந்து சிம்பிளாக மெருகேற்றிக்கலாம். பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். நான் பல்பொடி யூஸ் பண்ணுறதுனால தான் இதை காமிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம அழுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வீட்லேயே சிம்பிளாக பண்ணக்கூடிய வேலை தான், ரொம்ப ஈஸியும் கூட. இனியும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும்னா இது கூட பூந்தி கொட்டையை போட்டு தேய்ச்சாலே போதும். என்னோட மோதிரத்தில் அழுக்கு இல்லாதனால நான் கொஞ்சோண்டு கோல்கேட் பவுடர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற ஸ்டோனே தெரியுது. கொலுசு செயின்னு எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே க்ளீன் பண்ணிக்க முடியும். வெள்ளி விளக்குனா மட்டும் நல்லா தொடச்சிட்டு அது பிசுப்பெல்லாம் எடுத்துட்டு தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் ஒரு சிம்பிள் டிப் தான், நம்ம வீட்லேயே பண்ணக்கூடியது. எனக்கு தெரிஞ்சது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் தொடச்சிருங்க. துடைக்கும் போது கூட அழுக்கு நல்லா நிறையா வெளியில் வரும். அதுவும் துடைக்கிற துணி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போது இனியுமே நல்லா அழுக்கெல்லாம் வந்து வெள்ளி பொருட்கள் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.